அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் உடன்பாடு கையெழுத்தாக உள்ள நிலையில் தொகுதி உடன்பாடு நிகழ்ச்சியில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே இன்று தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ள நிலையில் தொகுதி உடன்பாடு நிகழ்ச்சியில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தை நோக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் பார்த்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதிமுக தரப்புல தொகுதி பங்கீடு குழுவை ஏற்கனவே அமைத்திருந்தார். அந்த தொகுதி பங்கீடு குழுவுல KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி மற்றும் வளர்மதி உள்ளிட்ட நிர்வாகிகள் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்கள் ஏற்கனவே அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல பாஜக நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தர இருக்கிறாங்க. அதிமுக தலைமை அலுவலகத்துல பாஜகவுடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது இன்றைய தினம் கையெழுத்தாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக தரப்புல பாமக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடும் இன்றைய தினம் கையெழுத்தாக இருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில 2 விதமாக இந்த தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஒன்று, அதிமுக நேரடியாக பாமக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள், அதே போல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடக்கூடிய கட்சிகள், அமைப்புகள், அவர்களுக்கெல்லாம் அதிமுக நேரடியாக தொகுதிகளை பங்கிட்டு கொடுக்கறாங்க. அதே நேரத்தில் பாஜக அவர்கள் தரப்பிலிருந்து அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொகுதிகளை பங்கீடு செய்து கொடுக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னதாக மொத்தமாக அதிமுக தலைமையிடத்தில் இருந்து தொகுதிகளை பெற இருக்கிறாங்க. அதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தான் இந்த தினம் கையெழுத்தாக இருக்கிறது. எல்லா தொகுதி பங்கீடுமே அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து இந்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். முன்னதாக பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று காலை சென்னை வந்தார். சென்னையில கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில அவர் தங்கியிருக்கிறார். அவருடன் பாஜகவுல அவர்களோடு கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் எல்லாருமே திரு பியூஷ் கோயலை சந்தித்து ஆலோசனை நடத்தினது குறிப்பிடத்தக்கது. அவர்களிடத்தில் ஆலோசனை நடத்தி விட்டு சென்றிருக்கிறாங்க. அதனை தொடர்ச்சியாக தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு அனைத்து கட்சிகளுமே 3 மணி அளவில் வர சொல்லி இருக்கிறாங்க. 3 மணிக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு இந்த ஒப்பந்தங்கள் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது.